பக்தி ஒளி மிக என்பவர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, வீட்டில் யாரா இருந்தாலும் சரிதான், அது வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களோ வளமையானவர்களோ முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம், வீட்டில் விளக்கெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வீட்டில் விளக்கேற்ற ஒரு பொம்பளை இல்லை, அதனால தான் கல்யாணம் பண்ணுறேன். வீட்டில் விளக்கேற்றி வைக்க ஒருத்தி வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த திருமணத்தில் மருமக வர்றதா அப்படி சொல்லுவாங்க. அப்போ விளக்கு எங்கே இருக்கு பாருங்க. விளக்குக்கு விளக்கம் தரணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ விளக்கேற்றி வைப்பது, அப்போ மருமக விளக்கேற்றி வைக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே விளக்கு ஏற்றுறதே இல்லைங்க. எல்லாம் லைட்டை போட்டு விட்டுட்டு இப்படியே வாழ்க்கை ஏசியை போடுறது, அப்புறம் டிவியை பார்க்கறது, தூங்கிடுறீங்க. அது நைட்டு ரொம்ப நேரம். இந்த செல்ஃபோன்லாம் வந்த அப்படின்னால இரவு நீண்ட நேரம் ஆயிடுது. காலையில் எழ முடியலை. இரவு வேற உங்களுக்கு பிடிச்ச ட்ராமாக்கள் வேற போயிட்டுருக்கு. மாமாக்கள் ட்ராமாக்கள் இப்படி போயிடுது. அப்போ எங்கே விளக்கேற்றுறதுக்கு நேரம் இல்லைங்க. அப்படி ஆயிடுது கதை. நேரம் டைம் இல்லைல்ல. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சேனல் எத்தனை வந்துருச்சு இப்போ. சரி, அது போகிறதுக்கு வேற மொபைல் வேற வந்துருச்சு. இப்போ மொபைலில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. மொபைலை விட்டு கண்ணை கலட்டவே முடியலைங்க. கண்ணு சொருகி அதான் அவிஞ்சு போன கண்ணு அவிஞ்சு போன பிறகுதாக நான் எப்போ தூங்குனேனே தெரியலங்கிறான் ரொம்ப பேர். ரொம்ப பிள்ளைங்க, ரொம்ப பசங்க. நான் எப்போ தூங்குனேனே தெரியலங்க. செல் ஒரு பக்கம் கிடக்கும், அவன் ஒரு பக்கம் கிடப்பான். காலையில் எந்திரிச்சுதான் உயிர். இவன் எப்போ எந்திரிச்சானா உயிர் அதுக்கு வந்துடும், இவனுக்கும் அப்போ தான் வரும். செல்லும் லொல்லுமாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக அன்பர்களே, கொஞ்சம் சிந்திக்கணும் நீங்க. அதனாலதான் இன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் சங்கடமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை. ஏன்? விளக்கெரியணும். வீட்டில் விளக்கேற்றணும், விளக்கெரியணும். அது என்ன மாதிரி அப்படின்னா, அகல் விளக்கு. விளக்குல பல வகைகள் இருக்கு. குத்து விளக்கு, வெள்ளி. அதாவது நான் என்ன சொல்றேன், நல்ல விளக்குனே பேர் காமாட்சி விளக்குக்கு பேர். காமாட்சி விளக்குன்னு எல்லாரும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பேர் நல்ல விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்ல நல்ல விளக்குனே அதுக்கு பேர். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காமாட்சி விளக்கு. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, முப்பெரும் தேவிகள். அது ஒப்புழையற்ற ஒரு விளக்கு என்னன்னா காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்க வீட்டில் ஏற்றுறது பெரிய முக்கியம். அது செவ்வாய்க்கிழமையில காமாட்சி விளக்கை ஏற்றினீங்கன்னா, அந்த விளக்குல இந்த கண்ட ஆயிலெல்லாம் போடக்கூடாது. விளக்குக்காக ஆயில் அந்த என்னமோ ஒரு இது பண்ணி ஏகப்பட்ட எண்ணெய்கள்லாம் வரும். நான் என்ன சொன்னேன், ஆமனுக்கு எண்ணெய், கர்ம வினையை கலற்ற எண்ணெய். ஏன் நெய் பக்கம் நான் போக மாட்டேன்னா, நெய் பொய்யா வருது நிறையா. அப்ப உண்மையான விஷயம், உண்மையான நெய் உங்களுக்கு கிடைச்சா வாங்கி போடுங்க. நான் வேண்டான்னு சொல்றேன். அக்மார்க் நெய், சுத்தமான நெய் கிடைச்சா போடுங்க. நான் தவிர்க்கல, வேண்டான்னு சொல்ல. ஆனா இந்த ஆமணக்கு எண்ணெய் என்பது, சுத்தமான ஆமணக்கு எண்ணெய் கிடைத்தா பெரிய நலம். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்துடைய முழு பங்கையும் அந்த ஆமணக்கு எண்ணெய் தான் சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப கர்மாவை அடியோடு கலட்டி விடுகிறது. அதனாலதான் இல்ல, ரெண்டுக்கும் பொதுவா சுத்தமான தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றுவதற்கு அற்புதமா நல்ல எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. நிறைய அன்பர்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்முடைய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் இப்போ இந்த ரகசியத்தை சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விளக்கு எப்போ போடணும் தெரியுமா? வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா இந்த 30 தினங்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும். அந்த 30 கொண்டாடுவாங்க இல்லையா, கருமாதி, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி இப்போதைக்கு இறந்த அடப்பு இருக்கு, இன்னும் 90 நாளைக்கு இருக்கு, சில நட்சத்திரங்கள் இறந்துட்டா அந்த மாதிரிலாம் இருக்கும், 6 மாசத்துக்குலாம் இருக்கும். அப்ப நல்லெண்ணெய் விளக்கு அதுக்கு அந்த வீட்டுகளில், இறந்த வீடுகளில் பயன்படுத்துவது நல்லெண்ணெய். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லெண்ணெய்க்கு இங்க வேலையே இல்லை. இல்லறத்தில் நல்லெண்ணெய்க்கு வேலையே இல்லை. அதாவது நல்லெண்ணெய்ன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அது கூட நீங்க சனிக்கிழமையில ஆயில் பாத் எடுக்கிறீங்களே, ஆண்களுக்கு நல்லெண்ணெய், பெண்களுக்கு தேங்காய் எண்ணெய். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்கள் சனிக்கிழமையும் நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2, அதுல
ஒரு வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சித்தர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து நல்லெண்ணெய் குளியலுக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி எப்போதும் அது கூட சனிக்கிழமையில் நீங்க வந்து நல்லெண்ணெயை பயன்படுத்தணும். அமாவாசை அன்று நீங்க நல்லெண்ணெயை பயன்படுத்தணும் வீட்டுல. ரொம்ப ஆசை உங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டு இட்லி அந்த தொக்கு செஞ்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு சார், நீங்க நல்லெண்ணெய் வேண்டாங்கிறீங்களே அப்படின்னா, உண்மையான செக்கெண்ணெய் கிடைச்சி அந்த நல்லெண்ணெயை நீங்க வந்து, இப்ப வேற எண்ணெயெல்லாம் நான் சொல்ல வரல, இப்பதான் எதுவுமே நல்லெண்ணெய் இல்லாதனால எதெல்லாம் பண்ணுங்க. ஆனா உண்மையிலே நல்ல எண்ணெயை பயன்படுத்தக்கூடியவர்கள் அமாவாசையில் நல்லெண்ணெய் வீட்டில் பயன்படுத்தினால் நல்லது. அமாவாசை விரத சமயங்களில் நல்லெண்ணெயை பயன்படுத்தி எள்ளை பயன்படுத்தி அதை விருந்தோம்பலாக மற்றவங்களும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம், பித்ரு தோஷம் நீங்கும். நல்லெண்ணெய்க்கு பித்ரு தோஷத்தை நீக்கின்ற பவர் இருக்கு. அன்னைக்கு நல்லெண்ணெய் விளக்கு வீட்டுல அது வந்து அந்த இறந்து போனவங்க படத்துக்கு முன்னால ஏத்துங்க. இறந்து போனவங்க படத்தை வந்து பூஜை அறையில சாமியோட வைக்காதீங்க, தனியாக ஒரு அறை வைத்து அதை வந்து திரை போட்டுருங்க. அன்னைக்கே ஓப்பன் பண்ணி அதுக்கு விளக்கேற்றுங்க. இதுதான் பண்ணணும். கோயில்களில் போயிட்டு நவக்கோள்களில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் ஏற்றுங்க, தப்பு இல்லை. மகாலட்சுமியெல்லாம் வணங்க போகும்போது, அம்பாளை வணங்க போகும்போதெல்லாம் ஒரு சிவன் கோயில் இருக்கு, பார்வதியை கும்பிட போறீங்க, அங்க என்ன எண்ணெய் ஏற்றணும்? தேங்காய் எண்ணெய் தான் ஏற்றணும். அங்கே கொண்டு போய் நல்லெண்ணெய் விளக்க போறது வந்து நல்லது, அபத்தம். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவது தப்பு. என்ன தப்பு? வீட்டில் தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்ற வேண்டும். அதே மாதிரி கருவ விநாயகர்கள் ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். விநாயகர் கோயிலுக்கு கம்பல்சரியா நீங்க வந்து 3 நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்த. ஏன்னா விளக்கை பத்தி பேசிட்டு இருக்கப்ப, அதனால விளக்கேற்றுவது விநாயகர் ஆலயத்தில் ஆமணக்கு எண்ணெய் போட்டால் உங்கள் கர்வ வினையை போக்க வல்லமையானது, நல்ல மாற்றங்களை தரும். இதெல்லாம் உண்டு. அதனால வீட்டில் அந்த எண்ணெய். அதே மாதிரி காமாட்சி விளக்கு அப்படி ஏற்றலாம், தேங்காய் எண்ணெய் போட்டு ஏற்றலாம், தப்பு இல்லை. வீட்டில் தொடர்ந்து எரியலாம். அதே மாதிரி அகல் விளக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு அகல் விளக்கு ஏற்றணும். 6 முகம் கொண்ட உங்களுக்கு வந்து குத்து விளக்கு இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி 5 முக விளக்கு விநாயகருக்கு முன்னால நீங்க ஏற்றி வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது 6 முகம் கொண்ட குத்து விளக்கை வந்து முருகப்பெருமானுக்கு, அது 6 அதாவது 2 விளக்கு இருக்கணும். குத்து விளக்கு ஏற்றுனா 2 விளக்கு வந்து 6 முகம் கொண்ட 2 விளக்குகளை முருகப்பெருமானுக்கு முன்னால் குத்து விளக்கை 12 முகம் வச்சுப்பேன் ஏற்றி செவ்வாய்க்கிழமையில நீங்க வீட்டில் வழிபட்டீங்கன்னா, குத்து விளக்கு ஏற்றக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்காக 6 முகம் கொண்ட விளக்கு ஏற்றணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி இங்க வீட்டில் வந்து என்னைக்குமே நல்லா புரிஞ்சுங்க, சிவலிங்க படம் வச்சு கும்பிடக்கூடாது. சிவ பூஜை சிவ விஷயங்கள் எல்லாமே கோயிலில் தான் இருக்கணும். அதே மாதிரி பெருமாளுக்கு 5 முகம் கொண்ட விளக்கு பெருமாளுக்கும் ஏற்றலாம், 5 முக குத்து விளக்கு. அதே மாதிரி பிரம்மா பூஜைக்கு மட்டுமே, பிரம்மதேவனை கும்பிடுறதுக்கு மட்டுமே நீங்க வந்து அது வியாழக்கிழமையில மட்டும்தான் 4 முகம் கொண்ட குத்து விளக்கு இருக்கு. அது திருநெல்வேலியில நிறைய, அது வெண்கல விளக்குன்னே சொல்லி இது இருக்கு. வெண்கல விளக்கும் ஏற்றலாம். அது 4 முகம் கொண்ட பெருமாவுக்கானது. இந்த 5 முகம் கொண்டது 5 முகம் கொண்டது தான் மகாலட்சுமி லட்சுமி நாராயண பெருமாளுக்கு உகந்தது. இதை நீங்க, ஏன்னா அவருடைய அவதாரம் 10 நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கேயே 2 விளக்கு குத்து விளக்கு எப்போதும் ஜோடியாக தான் ஏற்றுவாங்க. அந்த 2 விளக்கு வந்து 5 10 முகம், 10 முகம், 10 அவதாரம். அவர் தசாவதாரிணி, அவர் பேரே தசாவதாரம். நான் 10 அவதாரம் எடுத்தவர். அந்த மாதிரி 5 முக விளக்கு பெருமாளுக்கு ஏற்றி வீட்டில், அதுவும் நீங்கள் சனிக்கிழமையிலையும் அதே போன்று வெள்ளிக்கிழமையிலையும் வழிபட்டீங்கன்னா மகாலட்சுமி லட்சுமி நாராயண பெருமாளுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். புரியுதுங்களா? இது வந்து குத்து விளக்கு ஏற்றுகின்ற முறை. இதுல உங்களுக்கு இந்த விநாயகருக்கு, நம்ம இவருக்கு சுப்பிரமணியருக்கு, அதாவது சரவண பெருமாளுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சரவண பகவானுக்கு வந்து நீங்க வந்து சிகப்பு திரி, அதாவது சிகப்பு நூல் போட்ட திரியில ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்க வீட்டில் ஏவல் பில்கிஸ் புண்ணியம் காத்து கருப்பு இந்த விஷயங்கள், ஏன்னா வேற எதனால பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் அகண்டு போயிடும். 6 6 12 முகம், 6 முகம் கொண்ட குத்து விளக்கு. முருகப்பெருமானை 6 முகம் கொண்ட குத்து விளக்கால் குத்து விளக்கை ஏற்றி அர்ச்சித்தால் பெரிய மாறுதல் இருக்கும். திரி மட்டும்
சிவப்பு நூல் திரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் சூட்சமங்கள். இதெல்லாம் செஞ்சு நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் அதோடைய இதெல்லாம் தெரியும். இது செவ்வாய்க்கிழமை தான் அவருக்கு. ஆமாம். வியாழக்கிழமை யாருக்கு? விநாயக பெருமானுக்கு. சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் லட்சுமி நாராயண பெருமானுக்கு. குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய நாட்கள் இவ்வளவுதான். மற்ற நேரம் பூராமே சாதாரண காமாட்சி விளக்கு வீட்டில் தொடர்ந்து எரிகிறது. விளக்குகளை காமாட்சி விளக்கு எரிந்து கொண்டிருந்தாலே உங்களுடைய குடும்பத்தின் ஆட்சி சிறப்பாக இருக்கும். ஆகவே அன்பர்களே, இப்படி சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த நியதிப்படி உங்களுடைய இல்லறவிகளை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். அற்புதம், ஆனந்தம்.